அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். இன்றைய நாளில் நாம் நமது மனநிலையை பொறுத்து நமது அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் பாதிப்படைகின்றன என்பது பற்றி பார்ப்போம். உதாரணமாக, நாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால், குழப்பமான டென்ஷனான பதட்டத்துடன் இருந்தால் ஒரு சிறிய காரியத்தை கூட நம்மால் செய்ய முடியாது. நம்மால் மிகவும் தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு காரியத்தை கூட நம்மால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, நாம் ஒரு பரீட்சைக்கு தோற்றவிருக்கிறோம். அந்த பரீட்சை மண்டபத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அப்போது நாம் குழப்பமான டென்ஷனான பயந்த மனநிலையோடு இருந்தால், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால், அங்கு நமக்கு தெரிந்த வினாக்களுக்கு கூட விடைகளை எழுத முடியாமல் இருக்கும். அதே போல் மன நிம்மதியுடன் ரிலாக்ஸாக, குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையோடும் தன்னம்பிக்கையோடும் அந்த பரீட்சையை நாம் எழுதினால் நமக்கு தெரியாத வினாக்களுக்கு கூட விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இதே போன்றுதான் வேலை தளத்தில், வாழ்க்கையிலும், அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சிறிது சிந்தித்து நாமளே ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்தை உடனே செய்து, உதாரணமாக ஒரு இசையை கேட்கலாம், மூச்சை நன்றாக மூச்சு பயிற்சி செய்தல், தியானம் செய்தல், மற்றும் நமக்கு பிடித்தவர்களுடன் உரையாடுதல், பிடித்த விடயங்களை தொலைபேசியில் பார்த்தல், நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தல், ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு வசனத்தை வாசித்தல், இவை போன்ற நடவடிக்கைகள் மூலம் நம்மை நாமே ஆற்றுப்படுத்தி கொண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு நமது காரியங்களில் வெற்றி பெறலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.